கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இந்திய தேசத்தில் இருந்து அயல் தேசத்திற்கு சென்று பணிபுரிகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு அந்த அயல் தேசத்திலே எல்லா உரிமைகளும் குடி உரிமையும் கிடைப்பதில்லை. ஆனால் அந்த தேசத்திலே அவர்கள் சிறப்பு அந்தஸ்தான பச்சை அட்டை பெறும்பொழுது அவர்கள் அந்த தேசத்தின் உரிமைகளை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாறுகிறார்கள். இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு பச்சை அட்டை கொடுத்து நம்மை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றினார். எசேக்கியேலின் சிறந்த தரிசனம் எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஏறக்குறைய தேதியிடப்பட்ட கடைசி தீர்க்க தரிசனமாகும். மிக உயரமான மலையின் மேல் எசேக்கியேல் நிறுத்தப்பட்டதாக கூறுகின்றார். அது மோரியா மலை, சாலமோனின் ஆலயம் கட்டப்பட்ட மலை. 2 நாளாகமம் 3:1 வேத வல்லுநர்கள் இதை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். எசேக்கியேல் 40:48 கிறிஸ்தவ தேவாலயத்தை அடையாளமாக அது விவரிக்கிறது. இந்த அதிகாரங்களில் ஆன்மீக உண்மைகளின் விளக்கமாக பார்ப்பதே சிறந்த அணுகுமுறையாக இருக்கும். அவை கீழ்க்கண்டவாறு: கடவுள் தம்முடைய மக்களுக்கு ஒரு ஆலயம், ஒரு ஆசாரியத்துவம் மற்றும் வழிபாட்டு முறையை வழங்குவார். ஆனால் அவர்கள் முன்பு அறிந்திருந்தவற்றிலிருந்து அவைகள் வேறுபட்டது. புறஜாதிகள் உட்பட ஒன்றுபட்ட மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு கடவுள் வாக்குறுதியளித்த சுதந்திரத்தை ஆக்கிரமித்து கொள்வார்கள். முன்பு ஒரு காலத்தில் நாம் தகுதி இல்லாதவர்களாக, கர்த்தர் நமக்கு தரும் ஆசீர்வாதங்களை பெற முடியாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கர்த்தரின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். எனவே இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் செய்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இருளிலிருந்த எங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக தருகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.